இங்க என்னங்கிறாரு, பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி வந்துருச்சா, புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி, அப்ப எல்லாம் சிவம் தானே. நம்ம அந்த இதுல வந்துருது இல்ல. என்ன தாயாகி தந்தையாய் சார்வமாகி, சார்வம் என்ன சுற்றம் உறவு வருதில்ல. தாயாகி தந்தையாய் சார்வமாகின்னு வருதா. அருமறையோடு ஐம்பூதம் தானேயாகி பஞ்சபூதத்தை பேணணும்னு வந்துருதா. கங்கையாய் காவிரியாய் கன்னியாகி வந்துருச்சா பூதவேள்வி இல்ல. அப்ப ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி மாடா இறைவன் இருக்க மாற்று ரூபத்திலையும் இருக்காருன்னு. பூவாகி பூவுக்கோ அங்க வந்து செடிகளை பேணுதல் முக்கியமா. புண்ணியம் சிவாருக்கு பூவுல என்ன பூ கொடுக்குற செடிக்கு தண்ணி எத்தனை என்ன கெட்டு போற. அப்ப மாலாகி நான்முகடாய் மா பூதமாய் மறுக்கமாய் அறுக்கமாய் எல்லாமே யாரு, எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறே. அப்ப இந்த கண்ணு முன்னால நாங்க குறிப்பிட்டிருக்கிறது எல்லாமே சிவஸ்வரூபம். இப்படி நிற்கிறாங்க. நமக்கு பாடலை படிச்சு போட்டு இவங்களை யார நம்ம கவனிக்கிறோம், அது அடுத்த தலைமுறையாவது கவனிக்கணும்னு தான் இதை போட்டு தந்திருக்கோம். அப்படி சொல்லுங்க கண்ணு. ஐயா எந்த பாடலுங்க அது? மறுபடியும் 2 வரி சொல்லுங்க. ஸ்டார்டிங். நின்ற திருத்தாண்டகம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி யமனாய் எரியுமாகி காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணும் ஆணும் பிறருருவும் தம்முருவும் தானும் நெருநிலையாய் இன்றாகி நாளையாகி நிமிர்ப்பும் சடையடிகள் நின்றவாறு. யாரு வந்து இதெல்லாம் ஏகன் அநேகன் இறைவனா இருக்கப்போ ஒருத்தன் அநேகனா வரக்குள்ள இத்தனையா வரார். மண்ணாகி விண்ணாகி மலியுமாகி வைரமாய் மாணிக்கம் தானே ஆகி கண்ணாகி கண்ணுக்கோர் மணியாகி கலையாகி கலைஞானம் தானாகி பெண்ணாகி பெண்ணுக்கோர் ஆணுமாகி பிரளயத்துக்கு அப்பாலோர் அண்டமாகி எண்ணாகி எண்ணுக்கு ஒரு எழுத்துமாகி எழுஞ்சுடராய் எம்மடிகள் நின்றவாறு. ஸ்டார்டிங் வரி என்னங்கய்யா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? இருநிலனாய் தீயாகி. இருநிலனாய் தீயாகி. அடுத்தல சொல்லுவாரு, கல்லாகி களராகி காணுமாகி காவிரியாய் காளாராய் கடியுமாகி புல்லாகி புதலாகி பூடுமாகி புறமாகி எல்லாம் இதுக்கெல்லாம் பூடுமாகி புறமாகி புறமூன்றும் கடுத்தானாகி சொல்லாகி சொல்லுக்கு பொருளுமாகி சுலாவாகி சுலாவுக்கோர் சூழலாகி நெல்லாகி நிலனாகி நீருமாகி நெடுஞ்சுடராய் நிமிர்ந்தடிகள் நின்றவாறு. இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமான நாருமாய் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாச மாயட்ட மூர்த்தியாகி பெருநலமும் குற்றமும் பெண்ணுமானும் பிறருருவும். அந்த சப்ஜெக்ட் மட்டும் எடுங்க, பெண்ணுமானும் பிறருருவும். அப்ப மனித வேள்வி வந்துருச்சா? இது எதுல இருந்து எது வரைக்கும் எடுக்கிறது? இருநிலனாயிலிருந்து இல்ல, அது ஃபுல்லாவே அப்படித்தான் இருக்கும். இடையில என்ன பாரு, பெண்ணாகி பெண்ணுக்கு ஒரு ஆணும் ஆகிம்பாரு. அதுக்கு அடுத்தல வந்து புல்லாகி புதலாகி பூடுமாகி அடுத்து புறமரம் செடி கொடிகளா இருக்காரு. அதுக்கு அடுத்து போனீங்களா என்ன பாரு, கூற்றாகி குறைகட கோமானமாய் கடல், அவர்தான் கடவுளா இருக்காங்கிறாரு. அப்புறம் தாயாகி தந்தையாய் சார்புன்னா சுற்றம், சுற்றத்தாராய் இறைவன் இருக்காருங்கிறாரு. அதுக்கு அடுத்து கங்கையாய் காவிரியாய் கன்னியாய் எல்லாமா இருக்காருங்கிறாரு. அப்ப எல்லாம் சிவமா அவர் பார்க்க ஆவாகி ஆவினில் ஐந்துமாகி அறிவாகி அழலாகி அவியுமாகி நாதனாய் வேதத்தின் உள்ளோனாகி இருக்கா. வேதத்தின் உள்ள யார் இருக்காரு? அவர் தான் இருக்காரு இல்லையா? பேராகி பேருக்கோ பெருமையாகி பெருமதிகள் முன்கினையும் எய்தானாகி ஆரேனும் தன்னை அடைந்தார் தம்மை எல்லாம் ஆட்கொள்ள வெள்ள ஈசனாதாம் பாராகி பண்ணாகி பாடலாகி பரம் சுடராய் சென்றடிகள் நின்றவார். பாழாகி நான்முகனாய் மாபூதமாய் அருக்கமாய் அருக்கமாய் மகிழுமாகி பாழாகி எந்திசைக்கும் எல்லையாகி பரப்பாகி பரலோகம் தானேயாகி பூலோக பூலோக சுகலோகமாய் பூதங்களாய் நின் புராணன் தானேயாகி ஏழாதனை எல்லாம் எழுவிப்பானாய் எழும் சுடராய் எம்மடிகள் கண்ணு எல்லாம் சிவம் தாரு. இந்த பாடலை விட நீங்க அதுக்கு வேற எது உதாரணம் காட்ட முடியும்?
யாரு கேட்டாலும் இந்த நின்ற 6ஆம் திருமுறையில நின்ற தாண்டகத்துல இதையெல்லாம் சாமி சொல்லியிருக்காரு. அதுல என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அந்த கருத்து